ஒரு தொன்மையான மாய நாட்டில் மாய இளவரசன் எனப்படும் ஒரு சிறுவன் பிறந்தான். பிறவியில் பெற்ற மந்திர சக்தியால் அவன் விழிகள் பிரகாசிக்க, கைகள் வினோதமான நடைகளை வெளிப்படுத்தும். அந்த நாட்டில் உள்ள ஜோதிடர்கள் இவன் ஒரு நாள் நாடு காப்பவன் என்று கூறினர். ஆனால் அரசவையில் சிலர் அவனது சக்தியை பயந்தனர். மாய இளவரசன் வளரும் போது அவன் சக்தி கூடிக்கொண்டே போனது. ஆனால் அவனது உள்ளத்தில் இருந்தது சுத்தமான கருணை. அவன் மாயையை பயன்படுத்தியது ஒருபோதும் தீய நோக்கத்திற்கு அல்ல. ஒரு நாள் வனாந்தரத்தில் இருந்து ஒரு இருள் சூழ்ந்த பேயரசன் வந்தான். அவன் கூறினான், இந்த மாய நாட்டை என் இருட்டில் விழுங்கி விடுவேன். மக்கள் நடுங்கினர். அரசவையில் குழப்பம். ஆனால் இளவரசன் அமைதியாக நின்றான். அவன் தாயாரின் சொற்கள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. மாயை ஒரு ஆயுதமல்ல, அது ஒரு ஒளி. அந்த ஒளியை உன் உள்ளத்தில் இருந்து வெளியே அனுப்பு. அவனது உள்ளத்தில் இருந்து வெளிச்சம் வெடித்தது. அந்த ஒளி பேயரசனை விழுங்கியது. இருட்டு சிதைந்து ஒளி வென்றது. மாயநாடு மீண்டும் மலர்ந்தது. மக்கள் மகிழ்ந்தனர். இளவரசன் சிங்காசனத்தில் அமர்ந்தான். ஆனால் ஒரு மன்னனாக மட்டும் இல்ல, ஒளியின் வழிகாட்டியாகவும். இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.